அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் வணக்கம். ஆ எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்க. வணக்கம். செங்கோதை. எங்க உங்க மூஞ்சி காட்டுங்க. அங்க மூஞ்சி முகம் தெரியுதா? செங்கோதை யாருங்க? செங்கோதை. பேசுறது தெரியுதுங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிங்களா? சரி 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 சரி. உங்களுக்கு இந்த புத்தகம் விரைவில் அனுப்பப்படும். வாங்கி நீங்க படிக்கலாம். பாண்டிச்சேரியிலே இந்த புத்தகம் இருக்கு. பாண்டிச்சேரியிலேயே பிரான்ஸ் இருக்குல்ல, பிரான்ஸ் அந்த கடற்கரை சாலையில பிரெஞ்சு லைப்ரரி இருக்கும். பிரான்ஸ் நாட்டில் லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் இந்த புத்தகம் இருக்கு. பாண்டிச்சேரி, நீங்க பாண்டிச்சேரி தானே? ஆமாங்க சார், பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில அந்த பிரெஞ்சு லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரெஞ்சு லைப்ரரி நூலகம், பிரெஞ்சு நூலகம் இருக்கு. அந்த கடற்கரை இருக்கு இல்லையா, கடற்கரை ஒட்டின மாதிரி. பெரிய இன்ஸ்டியூட்டா இருக்கு, பிரெஞ்சு இன்ஸ்டியூட் இருக்கு. அங்க வந்து இந்த புத்தகம் பெரிய நூலகம் அது. அந்த பிரான்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த புத்தகம் பிரெஞ்சு நாட்டின் நூலகத்திலும் இருக்கு. அங்க நூலகத்துல கூட இருக்கு. ஆமா. அதனால சமீபத்தில் நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அங்கே வந்திருந்த பொழுது இதை பற்றி நான் வெளிநாட்டவர்கள் வந்திருந்தாங்க. நான் வேறு ஒரு ஆராய்ச்சிக்கு வந்த பொழுது இந்த புத்தகம் வெளிநாட்டவர்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்தேன். ரெண்டாவது பிரான்ஸுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். ஜெர்மனி நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன். நேரடியாக கொடுத்துருக்கேன். ஜெர்மனியில் வந்து தமிழ் ஆராய்ச்சி மையம் இருக்குது. அவங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறோம். இது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து உடலும் மனமும் சேர்ந்து பயிற்சி இருக்கிற பள்ளி. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸாக படிச்சிருக்கீங்க. இவர் திருவிழா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸா? யாரு சார்? நான் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இவரே எலக்ட்ரானிக்ஸ் நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சரி, கவனிங்க. எங்கே இவர் கேசவன்? நீங்கள் மூஞ்சி தெரியல. சரி. வணக்கம் வணக்கம். அதாவது நாம இந்த ரத்தத்தையும் அவங்களுக்கு ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது. ரத்தத்துல ஏதோ குறைபாடு, அவ்வளவுதான். ரத்தத்துல ஒரு குறைபாடு இருக்கு. ரத்தத்துல குறைபாடு இருந்தா அது நாம் ஏன் ரத்தத்துல குறைபாடு வருது நம்ம சொல்லிட்டேன். நாம வந்து மனம் எடுக்கிற பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்க. மனம் எடுக்கிற பழக்க வழக்கத்துக்கு நம்ம குடும்பத்திலேருந்து அடிமையாக இருக்கோம். பெற்றோர்கள் மனப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க. நம்ம தாத்தா பாட்டிலும் ஒரு 1000 ஆண்டுகளோ 2000 ஆண்டுகளாக நம்ம மனப்பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த அந்த உணவு பழக்கத்தில் இருக்கிறனால ரத்தம் கெட்டு போகுது. அப்படித்தானே திருலோகச்சந்தர்? ஆமாங்கய்யா. அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு இப்போ புதுசா வந்திருக்காங்க, ஏதோ ரத்தத்துல குறைபாடு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, அது சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் என்ன வேணா சொல்லுவான். ரத்தம் கெட்டு போச்சுன்னா என்ன வேணா, WBC ஏறுதும்பா, WBC இறங்கி எதையும் நியூட்ரல் பண்ண முடியாது. எதையும் எனக்கு இப்ப நம்ம இந்த நீர் வைத்தியத்துல நம்ம சேர்ந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ரத்தம் கெட்டு போறதுதான் எல்லா நோயுமே காரணம். அது கிட்னி ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்கா இருந்தாலும் சரி, சுகரா இருந்தாலும் சரி, கேன்சர் நோயா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ரத்தம் தான் வந்து அசிடிக்கா மாறுறது, திக்கா மாறுறது, உங்க ஏதோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே அடிப்படை என்னன்னா ரத்தம் கெட்டு போறதுதான். அந்த ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துறது, அதுக்கான ஒரு அறிவு தான் இந்த நீர் மருத்துவம். ரத்தம் ஏன் கெட்டு சரி, ரத்தம் ஏன் கெட்டு போகணும்? ரத்தம் நம்ம சாதாரண உணவு, நம்ம சொல்லக்கூடிய அன்றாடம், இப்ப நம்ம இந்திய வாழ் மக்களுக்கான ஒரு சவுத் இந்தியனுக்கான உணவு வந்து பாத்தீங்கன்னா சோறு, இறைச்சி. இப்ப இறைச்சியா நான்வெஜ்ஜா இருந்தாங்க இறைச்சி சாப்பிடுறாங்க, வெஜிடேரியனா இருந்தாங்கன்னா சோறு, இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தி, இதுலயே வந்துருது எல்லாமே. அதுக்கப்புறம் பால், தயிர், வெண்ணெய், மோர், அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம், இது எல்லாமே. சோ நமக்கு அந்த உணவுகள் வந்து மனம் சார்ந்த உணவுகள் போகுது. சோ அதுல நிறைய குற்றங்கள், பிழைகள் இருக்கு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடணும் அப்படின்ற அறிவு நமக்கு இல்லாம போயிடுச்சு. அண்ட் எப்ப சாப்பிடணும், ஒருவேளை சாப்பிட்டு முடிச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி சுத்தம் செய்யறதை பத்தி யாருமே சொல்லவே இல்லை. அப்படியே சுத்தம் செய்தாலும் வெறும் நம்ம பல்ல மட்டும்தான், வெறும் வாய் மட்டும்தான் பேஸ்ட் போட்டு பிரஷ் பண்றோம். அதுக்கப்புறம் யாரும் கீழே எல்லாம் சுத்தம் பண்றதா நமக்கு தெரியல. அப்ப பிறந்ததுல இருந்தே நம்மளுடைய வயிறு சுத்தமாகாமே
ம். பிறந்ததிலிருந்து நம்ம உணவு வந்து பிறந்ததிலிருந்து உணவு பாதை, அதாவது நம்ம 30 அடி நிலம் உணவு பாதை கெட்டு போய் கிடக்குது இல்லையா? சுத்தமாகாம இருக்குது. ஆமாங்கய்யா. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஜீரணம் ஆன பிறகுதான் இன்னொரு வாட்டி சாப்பிட சொல்றாங்க. ஆ. இருக்கிறதுல அந்த திருக்குறளையே தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணதுலயும் கூட நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம். ம். அப்ப மருந்தன குறைஞ்ச வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆ. வாட்டி ஜீரணமான பிறகு இன்னொரு வாட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ம். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணபடி கூட நம்ம வாழலையே. வாழல. அதுவே தப்புதான். சரி, இந்த உணவை பற்றி யார் முடிவு எடுக்கிறாங்க? உடம்பு முடிவு எடுக்குதா, மனம் முடிவு எடுக்குதா? உடம்பை பற்றி முடிவை நம்ம தான் முடிவு எடுக்கணும். பட் ஆனா நம்ம வந்து மனம் சார்ந்த உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னமும். அப்ப மனம் சார்ந்து சாப்பிடுகின்ற பொழுது இது எப்ப இருந்து செய்யறீங்க? சிறுசுல இருந்து தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது பெற்றோர்களும் செய்யறாங்க இல்லையா? இது இந்த தவறு வந்து ஆதியில இருந்து வந்த தவறு தான். ஆ. அப்ப ஆதிலிருந்து வந்த ஆதிலிருந்து மனம் எடுக்கிற முடிவு தான். அப்ப ருசியா சாப்பிடுறாங்க. ருசியா சாப்பிடுவது ருசி விரும்புறது எது? மனம் தானே ருசி விரும்புது. உணவு வகை வகையா சாப்பிடணுங்கிற யார் விரும்புறாங்க? வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இலவசமா கிடைக்குது, காசு இருக்குது, நம்ம வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்கிறோம். உற்பத்தி பண்ணி சாப்பிட்றது இல்லை. எதையும் நம்ம உற்பத்தி பண்ணி சாப்பிட்றது இல்லை. அதாவது உற்பத்தி பண்ணி சாப்பிட்றது இல்லை. நம்ம எதை செஞ்சு சாப்பிட்றது இல்லை, உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்றது இல்லை. உற்பத்தி பண்ணி சாப்பிடாம பணம் இருக்கிற ஒரே காரணத்தினாக வெள்ளைக்காரன் என்ன பண்றான்? பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக விருப்பப்படி உணவு சாப்பிட்றான். சரி, உணவு சாப்பிடுகின்ற பொழுது அதோடு சேர்ந்து விஷமும் உள்ள போயிருது. அந்த விஷம் உடனடியாக வெளியேற்றப்படவிட்டால் என்ன நடக்கும்? உணவோடு சேர்ந்து விஷம் உள்ள போயிருது. இப்ப உடம்பு கெட்டு போகுது. நீ விருப்பப்பட்டு தானே சாப்பிட்ட? அப்படித்தானே கேசவன் ஐயா? நீ உணவு விருப்பப்பட்டு தான் சாப்பிடும். சரி, விருப்பப்பட்டு சாப்பிட்றப்ப உடம்பையே கெட்டு போகுது. குழந்தை கூட ஒரு வருஷம் 6 மாசம் ஆனா கூட ஏதாவது அசைவம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுது, முட்டை கறியெல்லாம். அது போய் சேரணம் ஆகுமான்னு அந்த தாய்க்கு தெரியணும் இல்லையா? அது மாதிரி நம்ம சரின்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க தவறான உணவு பழக்கம் தானே இத்தனைக்கும் காரணம். தவறான உணவு பழக்கம், அதுல ரத்தம் போயிடுது. ரத்தம் கெட்டு போகின்றனால உள்ளே இருக்கிற கிருமிகள் மேலிருந்து பல நோய்களை உண்டாக்குகிறது. சரியா? உண்டாக்கி அதான் வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு ஏன் இந்த பயப்படணும்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப ரத்தம் கெட்டு போகின்ற காரணத்தினால் எந்த நோய் வேண்டா வரலாம். எந்த நோய் வேண்டாலும் வரும். அது அப்படித்தான் அலோபதி சொல்லுகிறது. அது பிரிட்டிஷ் மருத்துவம் தோறுகிறது. ஆனால் தூய்மை மருத்துவம், சித்தர்கள் தூய்மை மருத்துவம் பேசினா அவங்க பேசி 10,000 ஆண்டு 15,000 ஆண்டுக்கு முன்பாக அவர்கள் சொன்னதை யாரும் இங்க பாடத்திட்டத்துல கிடையாது. இது எந்த பல்கலைக்கழக பாடத்திலும் சொல்லப்படாதது பயிற்சி முறை. இது நமக்கான மருத்துவராக நம்ம மாறுகின்ற பயிற்சி முறை. ஆக மனம் விரும்புகின்ற பொழுது மனம் விரும்புகின்ற உணவு என்பது வேறு, உடலை சுத்தம் செய்கின்ற உணவு என்பது வேறு. உடலை சுத்தம் செய்கின்ற உணவை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு உணவுக்கும் அது உடம்பை சுத்தம் செய்கின்ற உணவாக இருந்தாலும் சரியே, மனம் நீங்க விருப்பப்படி நீங்க ஏதாச்சும் கண்ணாடி தின்னுட்டு இருப்பீங்க, சைவ உணவோ அசைவ உணவோ தின்னுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டாலும் சரியே, ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கணும். நீங்க மனம் விரும்பபடி சாப்பிடுகின்ற உணவாக இருந்தால். ஆனால் உடம்பை சுத்தம் செய்கின்ற உணவாக இருந்தால் நீங்க ஒரு 6 மணி நேரம் இடைவெளி விட்டால் போதுமானது. இதுதான் வித்தியாசம். நீங்க மனம் விரும்புகின்றபடி நான் சாப்பிடுவேன், உலகமே சாப்பிட்டு இருக்குது, நான் மட்டும் என்ன சாப்பிடாம இருக்குன்னு சொன்னா, அப்படி சாப்பிட்டாலும் கூட நீங்க 24 மணி நேரமும் 12 மணி நேரமா இடைவெளி விட்டால்தான் இந்த உடம்பு தனக்கான மருத்துவத்தை செய்யும். உடம்பு என்பது தனக்குத்தானே மருத்துவராக இருக்கிறது. ஆனால் இந்த மனம்தான் உடலை படாதுபாடுபடுத்தி மனம் விருப்பப்படி சாப்பிட வச்சு அந்த மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த மனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆக இந்த பொருள் தேடுகின்ற வடிவம் வந்துட்டாவே
முதல்ல வந்து பிறவி நிலை புரிஞ்சு கொண்ட மனது வந்து 5 தன்மை உடையது. மனம் என்பது ஒன்று அல்ல. மனம் என்பது 5 வகை தன்மையுடையது. இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்கோம் இல்லையா? வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய மருத்துவர், இந்த வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய பொறியாளர், இவருக்கு பல வகையான நோய்கள் இருந்தது. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 7, 8 நோய் இருந்தது. கடுமையான சர்க்கரை நோய், கடுமையான மூட்டு வலிகள். மூட்டு வலினா சாதாரண வலி இல்ல. அது மூட்டு வலி வந்தாலும் புற்றுநோய்க்கான அறிகுறித்தாரு. அதாவது எல்லா நோய்களுக்கும் புற்றுநோய்க்கான அறிகுறி தெரியும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒன்றா ரத்தம் குறைச்சி காட்டும், வெள்ளை அடுக்கல் கூடி காட்டும், அல்லது வெள்ளை குறைச்சி காட்டும். இது போக இந்த இரும்பு சத்துன்னு சொல்லி ஹீமோகுளோபின் அது அதிகமாக காட்டும் அல்லது குறைவாக காட்டும். இப்படியெல்லாம் காட்டும். இதெல்லாம் காரணமே உள்ளே இருக்கிற பழைய மருந்துகள் தான். உள்ளே இருக்கிற மாவு சத்து தான் காரணம். மாவு சத்து கொழுப்பா மாறி அது அப்படியே பல நோய்கள் உண்டாக்கிரும். ஆக நீங்க எவ்வளோ உங்கள் உடல் எடை எவ்வளோ இருக்கீங்க? செங்கோதை பேர் என்ன? செங்கோதை. உங்கள் உடல் எடை எவ்வளோ இருக்கீங்க? தோராயமா 80 கிலோ இருப்பீங்களா? 72 இருக்கேன் சார். இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்துக்கிட்டு கரைஞ்சு போய் எங்க உடம்பை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு உடம்பு கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட உடல் எடையை பார்த்தீங்கன்னா என்னோட உடல் எடையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வந்து ஆரம்பத்தில் வந்து 78 கிலோ இருந்தது. நன்கு நான் 25 வருஷம் கூட சுத்தப்படுத்தி நான் வந்து 58 கிலோவுக்கு மாற்றிருக்கேன். அதே மாதிரி இதனுடைய ஆராய்ச்சியாளர் வெங்கடேசன் 93 கிலோ எடையிலிருந்து இப்போ அது 63 கிலோ எடையை மாறுகின்ற பொழுது எல்லா நோய்களும் போய்விட்டது. அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிருக்கு. இதெல்லாம் இப்போதான் வந்து 25 வருஷமாக, இன்னும் 100 வருஷம் ஆனால் உலகத்துக்கு போய் சேரும். இப்போ நல்ல வேலை இந்த ஊடகம் இருக்கிறனால. யார் புதுசாக? ஜெகன். வணக்கம் ஜெகன். ஓ இவரா? தூத்துக்குடி ஜெகனா? வணக்கம். ஆமா ஐயா, வணக்கம். எங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா ஆளுக்கான வெளிநாடு போயிட்டீங்களா? மே மாசம் சார். சுற்றுலா போயிட்டீங்களா? இல்ல இங்க நமக்கு மத்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நிறைய, அந்த மாதிரி விஷயம்னால கொஞ்சம் என்னால கலந்துக்க முடியல. சரி பரவாயில்ல. ஆகையினால இது வந்து இப்பதான் நல்ல வேலை இந்த ஊடகம் இருக்கிறனால இது சந்தேகத்தை முதல்ல போக்கணும். சந்தேகம் தீங்கிறதுக்கு இது அதனாலதான் ஆலோசனை வகுப்பு நடத்தியிருக்கேன். இந்த புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்காக சொல்ல வரேன். இந்த ஆலோசனை வகுப்புங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 210 வகுப்பு நடக்கும். அதுல சில வகுப்புகள் நீங்க கலந்தாதான் சந்தேகம் நீங்கும். உங்களுக்கு 2 நாள் இந்த புத்தகம் வந்துடும் நினைக்கிறேன். இந்த பல முறை படிக்கணும். ஒரு 100 முறை 1000 முறை படிச்சாதான் ஏறி. ஏன்னா மண்டையில தப்பாவே ஏற்றியாச்சு. வெள்ளைக்காரனுடைய இப்போ உங்களுடைய குற்றத்துக்காரனே வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான் காரணம். உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்ள பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த நீங்க உங்க படிப்பு படிக்கிறீங்க. ஆனால் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒரு கலையை நாட வேண்டியது இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு கலை இருக்கு. அதுதான் நம்ம செய்முறைன்னு பேர். அது செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், செய்யலைன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் எப்படிங்களா? நிச்சயமற்ற கொள்கை என்ன தெரியுமா? செஞ்சு பார்த்தா தான் உண்மையா பொய்யான்னு தெரியும். உடம்பு வந்து எந்த வகையான உடற்பயிற்சியும் செய்யாமையே, எந்த வகையான உணவு பழக்கம் இல்லாமையே உடம்பு தனக்குத்தானே நோயை குணமாக்கி கொள்ளுகிறதுங்கிறத கண்டுபிடிப்பு. ஏன்னா நம்ம பல கோடி ஆண்டுகளாக மாறி 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 வந்திருக்கிறோம். நம்ம தாவரம் தான் அடிப்படையான முதல் உயிரினம். ஆக இந்த முதல் பாடத்துல, அதாவது 31ஆம் பக்கம் முதல் பாடத்துல என்ன சொல்லப்படுது வச்சிருக்கிறீங்களா திருலோக சந்தர்? முதல் பாடத்தை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க விரைவா. அதுக்கப்புறம் இந்த சுத்தப்படுத்து முறையை சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். அப்புறம் நீர் உணவு முறை பற்றி படிச்சிடலாம். இதெல்லாம் அடிப்படை. மெல்ல மெல்ல தான் புரிந்து கொள்ள முடியும். உடனே இன்னைக்கு அதிகபட்சம் இந்த வகுப்பு வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடக்கிறப்ப நீங்கள் வந்து அது 1 மணி நேரம் வரும். அப்படித்தான். ஏன்னா எல்லா பல வேலையில் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்க அது என்ன நீட்டிக்க முடியாது. புரியுதுங்களா? எல்லாமே 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. அதனால இது ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையவே கிடையாது. சரிங்களா? காலையில் 4:30 மணிக்கு வகுப்பு தொடங்கும். அதில் ஒரு 20 நிமிஷம். எல்லா வகுப்பும் 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான். கேள்வி அவங்க ரொம்ப சந்தேகமாக இருந்து கேட்டாங்கன்னா தான் சொல்ல முடியும். மற்றவங்களாம் நேரம் ஏதாவது அதிகமாக இருந்தால் அவங்க விலகிக்கலாம். நேரம் ஏதாவது இருக்குது, வேலை இருந்தால் டக்குன்னு விலகி போயிடுவாங்க. நேரம் இருக்கிற அப்படியே போனாலே 25 நிமிஷத்துக்கு மேலே போக முடியாது. சரிங்க. திருலோக சந்தர் அந்த கையில் அந்த புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? இருந்தா அந்த முதல் பாடத்தை படிங்க. யாரு புத்தகம் வச்சிருக்கிறீங்க? முதல் பாடம் குமார். இவர் வந்திருக்காரா? குமார், ஸ்வீடன் குமார் வந்திருக்காரு.
சரி, நானே படிச்சிடுறேன். டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம், அதாவது மனிதன் என்னவாக மாறுகிறான் என்று சொன்னால், மனிதன் 7ஆம் அறிவை பெற்று சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று வாழுகின்ற மனிதனாக மாறுகிறான். இது வரைக்கும் உலகத்துல யாரும் சொல்லாதது. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து இப்ப எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க, பாடம் படிச்சிருக்கீங்க, கல்லூரி போயிருக்கிறீங்க, சில பேர் பட்டவியல் படிச்சிருக்கீங்க, பட்டம் படிச்சிருக்கிறீங்க, சில பேர் பட்டய படிப்பு படிச்சிருக்கிறீங்க, சில பேர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறீங்க, சில பேர் பிஎஸ்சி படிச்சிருக்கிறீங்க, சில பேர் எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, சில பேர் பிஇ படிச்சிருக்கிறீங்க. வேறு இயற்கை மருத்துவர் இருக்காரு இங்கே, அலோபதி, நேச்சுரோபதி மருத்துவர், இப்படி எல்லாரும் பல்வேறு துறை சார்ந்த எல்லாம் இருக்கீங்க. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு மருத்துவம் இருக்கிறது, அதுதான் பரிணாம அறிவியல் மருத்துவம். இது யாரையும் நம்பாமல் தனக்குத்தானே வைத்தியம் பார்க்கிற ஒரு மருத்துவம். அதாவது எப்படி எல்லா விலங்குகளுமே தனக்கு நோய் வந்துட்டா உணவு எடுத்துக்கிறது இல்லை, அதுக்கு அந்த உணவு சாகிறது இல்லை, 3 நாள் 4 நாள் உணவு எடுத்துக்கிறது இல்லை, அந்த விலங்கும் சாகிறது இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 நாள் 4 நாள் என்ன ஆகுனா, இந்த சாப்பிட்ட உணவு விஷம் போகிற இறப்பைக்கு வந்து வாந்தி எடுக்கும். எல்லா விலங்கும் வாந்தி எடுக்கும் பாருங்க, கக்குன்னு கக்கி வாந்தி எடுத்துடும். வாந்தி எடுத்துட்டு பேசாமல் போய் நிழலில் போய் படுத்துக்கும். அதுக்கு வசதியான இடத்துல போய் படுத்துக்கிட்டு 3 நாள் பேசாமே இருக்கும். ஆனால் அதுக்கு மனம் கிடையாது. மனம் இல்லாதனால கெட்டு போன காட்டி, அது மனம் இருந்தால் தப்பு. நம்ம மனம் இருந்துன்னு வச்சுக்க கண்டபடி தின்னுட்டு இருப்போம். மனம் இருந்துக்கிற என்ன பண்ணுவோம், கண்டபடி சாப்பிட்டு இருப்போம். இல்லை அப்படித்தானே திருலோகச்சந்தர்? விலங்குகளுக்கு மனம் கிடையாது. அது உடம்பை சரி பண்றதுக்காக பேச வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கும். அப்போ வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான், வாந்தி எடுக்கிறது 2 நாள் ஆகும். நான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு நோய், குறிப்பாக நாயவே எடுத்துக்கங்க, நாய் பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தின்னு வயிறு கெட்டு போயிடும். கெட்டு போனோடனே பேசாமல் போய் அதை படுத்து 2 நாள் ஆகும், பேசாமல் இருக்கும். அப்படியே அமைதியாக. மாடும் அப்படித்தான், எல்லாம் வயிறு கெட்டு போச்சுன்னா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும். வாந்தி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும், எப்போ பூனை வந்து எளிதான் திங்க, ஆனால் பூனை பார்த்தீங்கன்னா புல்லை மேயும், பார்த்துட்டு கவனிக்கும். அதே மாதிரி நாயும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லை மேயும். நாய்க்கும் புல்லுக்கும் சம்மந்தமே கிடையாது. கரெக்டாக கடிச்சு சாப்பிட்டு அப்படியே போய் உட்காந்து எடுத்து அப்படியே கக்கிட்டே இருக்கும். பல முறை கக்கினதுக்கு அப்புறம் உள்ளுக்கிற பூரா என்னென்ன தின்னு அத்தனை வெளியே வந்துடும். வயிறு காலி ஆனதுக்கு அப்புறம் பேசாம படுத்துக்கும். இப்படி 72 மணி நேரத்தில் தன்னை சுத்தப்படுத்திக்குது. எத்தனை மணி நேரத்துல? ஏறத்தாழ 72 மணி நேரம் நான் பார்த்திருக்கேன். அது கூடுதலா இருக்கு. அதனாலதான் அதுக்கு நாக்கும் சுத்தமா இருக்கும். அதுக்கு நாக்கை பார்த்து எப்பவுமே வந்து அந்த சிவப்பு ரத்தமா இருக்கு. நம்மளதான் நாற்றம் அடிக்கிற நாக்கா இருக்கும், புரியுதுங்களா? வாய் நாத்தம் அடிச்சாவே நாம தான் பல்லு வளர்க்க காரணம். நமக்கு சாப்பிட்றதே நாற்றம் அடித்ததை சாப்பிட்றோம். நம்ம நாற்றம் அடிக்க நம்ம உணவு எப்போ மலம் நாராம இருக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் தூய்மையான ஒன்று பொருள். சிறுநீர் நாரக்கூடாது, மலமும் நாரக்கூடாது. இது சாத்தியமானு பாருங்க. சாத்தியம்தான் இதுல. ஆக அந்த மலம் நாற்றம் அடிச்சாவே நீங்க என்ன அர்த்தம்? நீங்க நோயாளியா மாறிட்டுன்னு அர்த்தம். வாய் நாத்தம் அடிச்சாவே நீங்க என்னவா மாறிட்டீங்க? நோயாளி. அல்லது மாற போறீங்க, அல்லது மாற போறோம். அப்ப எப்ப இருந்து தொடங்குனா? எப்ப நீங்க பல்லு விளக்க ஆரம்பிக்கிறீங்க? ஏன் பல்லு விளக்குன்னு கேட்டா, ரத்தம் கெட்டு போச்சு. ரத்தம் கெட்டு போய் நாக்குல படிஞ்ச நாற்றம் எழும்புது. காலையில பாத்தீங்கன்னா திடக்கழிவு, சொல்லி முடிச்சுக்கிறேன். காலையில பார்த்தா திடக்கழிவே வெளியே போகுது, விஷமா வெளியே போகுது. திடக்கழிவுன்னு பேரு. அது என்ன பேர் வைக்கிறேன்னு பேர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திரவமா வெளியே போகுது, நாற்றத்தோட வெளியே போகுது. அது என்ன பேருன்னு வச்சுக்கோங்க. 3வது இரவில் அந்த 3வது பகுதி பார்த்தீங்கன்னா அந்த நாற்றம் பூரா வாயில படியுது. வாயில படிஞ்ச காலையில பார்த்தா அவ்வளோ கடுமையான வாடகை அடிக்குது நாற்றம். நீங்க சாப்பிட்றதெல்லாம் மனம் விரும்பி தான் சாப்பிட்ருக்கீங்க, ஆனா உடம்பு ஏத்துக்கல. நீங்க பிரியாணி சாப்பிட்ருக்கலாம், அப்படியே என்னென்னமோ வாசனை பொருளெல்லாம் போட்டு நொறுக்கி இருக்கலாம். ஆனால் அத்தனை என்னவா மாறுது? நாற்றமாகத்தான் மாறுது. திங்கிற வரைக்கும் தான் மனம். அதுக்கப்புறம் என்னவா மாறுது? கடிவாக மாறி விடுகிறது. அவ்வளவு பிணவாடை அடிக்காத கிரண் வாயை கழுவிடாம்பா. அதைத்தான் என்ன பண்றீங்க? காலை எந்திரிச்சு பல்லு வளர்க்குறீங்க. ஏன் பல்லு வளர்க்கணும்? நீங்க சாப்பிட்றது நல்லா தானே சாப்பிட்டீங்க, நல்லா சுவையா சாப்பிட்டீங்க, விரும்புறையிலும் சாப்பிட்டீங்க, நொறுங்க தின்னீங்க. ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். ஒரு உணவுக்கு நியாயப்படி பார்த்தீங்கன்னா ஒருவேளை உண்பான்னு சொல்லியிருக்கான். தமிழ்ல தான் அந்த மருத்துவம் இருக்கிறது, உலகத்துல எந்த மொழியிலும் கிடையாது. ஆக ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் 24 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். அதாவது உடலை விட்டு உணவு நீங்க வேண்டாம், அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அது 24 மணி நேரம் கிடையாது. ஏதாவது ஒரு சாப்பிட்டீங்கன்னா அது உடலை விட்டு நீக்குன்ற வரைக்கும் எது சாப்பிடக்கூடாது? நீ மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிடக்கூடாது. நீ மனம் விரும்பித்தானே சாப்பிட்ற. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சட்னி, சாம்பார் எதுவோ இருக்கட்டும், சைவம் அசைவம் எது வேண்டாம் இருக்கட்டும்.
ருசியோட தானே திங்கிற. அப்ப ருசினாவே எதுக்கு அடிமையாகிறீங்க? ருசிக்கு அடிமை, காரம் இல்லாம உப்பு இல்லாம சாப்பிட்றீங்களா? அது ருசி தானே. அப்போ அந்த உணவை சாப்பிட்டாலும் கூட குறைஞ்சபட்சம் அந்த உணவு உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் என்ன சாப்பிடக்கூடாது? அந்த அறிவெல்லாம் யாருக்குமே உலகத்துல யார் எந்த பெற்றோரும் சொல்லித் தர்றது இல்லை. ஆனால் அது யோகிகள் மட்டும் செய்திருக்கிறாங்க. அதான் இங்க பிரச்சனையே. யோகிகள் மனதை அடிப்படையாக கொண்டவங்க. உடலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே மனம் விரும்புகின்ற உணவு பழக்கத்தை அடியோடு கைவிட்டவங்க. அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் குழந்தை பெற்றுட்டு தான் மேல வந்திருக்காங்க எல்லாருமே. ஆக தூய்மை என்பது நமக்கு அடிப்படை. ஆக நம்ம தூய்மை செய்யறோம், இந்த தூய்மை வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற உணவு பாதையை தூய்மை செய்ய தெரியல. அது சாபக்கேடு. அது 2000 ஆண்டு இடைவெளி ஆகி போச்சு. அதனால அந்த இரவுல பூரா படிச்சு தூங்குறீங்க, காலையில் பார்த்தா அவ்வளோ கடுமையான வாடை அடிக்குது, சொல்லவே முடியாது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டேயே போக முடியாது, அவ்வளோ ஒரு நாற்றம் அடிக்க. மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டேயே போக முடியாது. அந்த அந்த நாற்றத்தை எடுப்பதற்கு என்ன பண்றீங்க? தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்றீங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உணவு 30 அடி நீளம் அந்த கழிவு இருக்கு, நாற்றத்தோடு இருக்குது. அதில் சிறு வயசுலேருந்தே படிஞ்சு 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 குடல் சுருங்கி போய் கிடக்கும். மலம் வெளியேறாம சுருங்கி போய் சிறுசும் பெருசும், குறிப்பாக வடக்குடல் குறிப்பாக பெருங்குடல்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பெருங்குடல் மட்டும் 1.5 மீட்டர் இருக்கு. சிறுகுடல் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட 9.5 மீட்டர் 10 மீட்டர் இருக்கு. 30 அடி உள்ள கழிவா நிறைஞ்சு கிடக்கிறது போய் நீங்க வாய் மட்டும் கழுவுறதுனால அது சுத்தமாகாது. ஆக தொடர்ந்து சுத்தம் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு கடுமையான சிந்தனையும் கடுமையான ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும், புரிதல் இருக்கணும். முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் 2 நாளையில நீங்க புரிந்து கொள்ள முடியாது, பல வகுப்புல கலந்தா தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால அந்த 3வது நிலை என்பது வாயை சுத்தம் பண்றீங்க, தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்றீங்க. ஆனால் அதுக்கு கீழே தொண்டை கீழே இருக்கிற விஷயத்த நீங்க வாயில படிக்கிற விஷயத்த எடுத்துடுறீங்க, தொண்டையில படிக்கிற விஷயத்த எடுத்துடுறீங்க. அது கீழே தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷயத்த உங்களுக்கு எடுக்க தெரியல. அதைத்தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீர் மருத்துவம் இந்த முறையாக நன்கு சுத்தமான மருந்தடிக்காத தூய்மையான காய்கறிகளை, நன்கு வேக வைக்கப்பட்ட காய்கறிகளை அந்த பிரஷுக்கு பதிலாக தொண்டை கீழே நம்ம சுத்தப்படுத்த முடியாது இல்லையா, நம்ம அதை நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் வைத்துக்கொண்டு அந்த குடலை பூரா கழுவி பெருங்குடல் வரைக்கும் இழுத்துட்டு போகணும். இதெல்லாம் நீர் மருத்துவம் செஞ்சுதான் கொண்டு போகணும். இது 3வது. 4வது பார்த்தீங்கன்னா, நாம நிறைய மாவு தான் திம்போம். உலகத்திலே கேவலமான ஜாதி மாவு திங்கிற ஜாதி தான். மாவு திங்காத உலகத்துல யாருமே கிடையாது. இந்த மாவு என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளேயே தங்கி அழுகி கொழுப்பாக மாறுது. கொழுப்பாக மாறி உடம்பு பெருத்துக்கிட்டே போகும். ஆரோக்கியம் கிடைக்காது. உடம்பு பெருத்த ஆரோக்கியம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. உடம்பு பெருத்து போறதுனால ஆரோக்கியம். உடம்பு ஆரோக்கியம் என்பது அந்த மனம் ஒத்துக்கணும், மனம் அமைதியா இருக்கணும், அப்புறம் உடல் அமைதியா இருக்கணும், எல்லா தகுதி உடவனாக இருக்கணும். உடல் அமைதியா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும், அந்த உயிர் இருக்கு இல்லையா, ஆன்மான்னு சொல்லக்கூடாது, அது அமைதியா இருக்கணும், எல்லாத்தையும் விட சுறுசுறுப்பாகவும் இருக்கணும், உணவு மிக குறைவாகவும் இருக்கணும். உணவு எப்படி இருக்கணும்? உணவும் மிக குறைவாக இருக்கணும். உணவு எந்த அளவுக்கு குறைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லது. ஆனா தண்ணீரை மருந்தாக அருந்திதான் உணவை குறைக்கணும். தண்ணீரை மருந்தாக அருந்திதான் உணவை குறைக்கணும். எந்த அளவுக்கு உணவு குறைச்சிக்கலாம். உணவு குறைச்சாதான் உடம்பு எல்லா நோய்களும் தானாவே சரி செஞ்சிடும். அது தொடங்குறது 72 மணி நேரத்தில் தொடங்கிடும். சக்கரை நோயெல்லாம் ஒரே நாள் 48 மணி நேரம் சக்கரை நியூட்ரல் ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பழைய மருந்து எடுக்கிறான் பாருங்க. நம்ம சிறுசுலேருந்தே பல வகையான நோய்க்கு மருந்து சாப்பிட்ருப்போம், அதை வெளியே எடுக்கணும். சிறுசுலேருந்தே கொழுப்பு தின்னு இருப்பான், அதை வெளியே எடுக்கணும். சிறுசுலேருந்தே பலகாரம், நம்ம திங்கிறது போதும் பலகாரம் தான். பலகாரம் திங்காத உலகத்தில் எவனும் கிடையாது. எல்லாம் பலகாரம் தான். அது இட்லியாக இருந்தாலும் பலகாரம் தான், சோறாக இருந்தாலும் பலகாரம் தான், எல்லாம் பலகாரம். பலகாரத்தை தின்னு 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 பலகாரத்தை வேண்டாம்னு சொல்றது யாருமே கிடையாது. ஆக எல்லாம் தின்னு கெட்டாச்சு, அவ்வளோதான். தின்னு கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. தின்னு கெட்டாச்சு, நோய் வந்தாச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த 4வது நிலை நீங்கள் தின்னு தின்னு என்ன ஆகி போட்டுன்னா, அந்த மாவு சத்து கொழுப்பாக மாறி, மாவு தான் கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் படிந்து விடுகிறது. நீங்கள் என்ன பாகம் சொன்னாலும் அதில் படிஞ்சிருக்கும். தோல் மடத்தில் படிஞ்சிருக்கும், ரத்த மண்டலத்தில் படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 12 மண்டலம் இருக்கிறதாக இயற்கை மருத்துவம் சொல்லுகிறது. அங்குபஞ்சர் மருத்துவம் கூட 12 வகையான அடுக்குகளை சொல்லுகிறது. குறிப்பாக மண்ணீரல் மண்டலத்தை பற்றி சொல்லுகிறது. மண்ணீரல் மண்டலம்னு சொல்லுவாங்க. அதில் போய் படிஞ்சு அப்போ எல்லா இடத்துலையும் இந்த கொழுப்பு படிந்து பல்வேறு நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த கொழுப்பு தான் அனைத்து நோய்களுக்கும் காரணம். அது ஒரு நாள்ல கரைச்சி எடுக்க முடியாது. ஒரு நாள்ல பட்டினியும் போடக்கூடாது, கரைச்சியும் எடுக்கணும். முழு பட்டினியும் போடக்கூடாது, கரைச்சியும் எடுக்கணும். அப்ப ஒரு இடைவெளி விட்டு ஒரு உணவு சாப்பிட்றது,
ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இடைவெளி விட வேண்டியது. நீரை அருந்தி தான் இடைவெளி விடணும். எப்பயுமே நீரை வந்து நிறையா குடிக்கக்கூடாது. முட்டாள்கள் தான் நிறைய குடிப்பாங்க. 50 மில்லிக்கு மேலே போகக்கூடாது. எப்போ சாப்பிட்டாலும் 50 மில்லி வயிற்றுல எப்போதுமே 50 மில்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து அவங்களுக்கு புதுசாக சொல்கிறவங்களுக்கு எப்பயுமே வயிற்றுல 50 மில்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தோராயமாக சொன்னால் 1 மணி நேரத்துக்கு 2 தடவை அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சு ஒரு 6 மணி நேரம் தள்ளி போட்டே போய் நீங்கள் விரும்புகின்ற சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் விரும்புகின்ற சைவ உணவே சாப்பிடலாம். என்னது? விரும்புகின்ற சைவ உணவு கொஞ்சம் கூடுதலாக நார் சத்து இருந்தால் நல்லது. உதாரணத்துக்கு அரிசி சோறு யாரும் திங்காத யாரும் இருக்க முடியாது. அரிசி சோறு வேணுமா வச்சுக்கோங்க, இட்லி வேணுமா வச்சுக்கோங்க. அதோட நிறைய காய்கறி போட்டு பிணைச்சிக்கணும். அதோட ஒரு இட்லி வச்சுக்கணும், இந்த காய்கறி நிறைய போட்டு இட்லியை போட்டு பிணைஞ்சிடணும். பிணைஞ்சி சாப்பிட்டுக்கணும். அதில் சோறு வேணுமா, சோத்தை போட்டு நிறைய காய்கறி வச்சு வணக்கி, காய்கறி சுவையாக போட்டு வணக்கி சோத்தோடு பிணைஞ்சிட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிடணும். புழிஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சுவையாமல் இருக்கும். அந்த விஷம் கீழே இறங்கி போயிடும். இப்படியே பண்ணி பண்ணி வரணும். இப்படி வந்துட்டு சாயங்காலம் ஒரு வேலைக்கு வரும். அது 5 மணி 6 மணிக்குள்ள மறுபடியும் இன்னொருக்க சுத்தப்படுத்திக்கணும். இப்படி இடைவெளி 6 மணி நேரம் 2 தடவை சுத்தப்படுத்தலாம். இடைவெளி 6 மணி நேரம் 2 தடவை சுத்தப்படுத்தலாம். இப்படி சுத்தப்படுத்திட்டு வருகின்ற பொழுது சிறுநீர் வந்து மஞ்சளா நாற்றத்தோட பிணவாடையோடு வெளியே போகும். அத்தனை கிருமிகள் தான். நீங்க சொல்லக்கூடிய அத்தனை கிருமிகளும் வெளியே போயிட்டே இருக்கும். நாக்கும் மஞ்சளா படியும். சிறுநீர் போக போக எல்லா நோயும் போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு பக்கம் திடக்கழிவுகளும் வெளியே போயிடும், சிறுநீரும் கழிவுகளும் வெளியேறும். இப்படியே திரவு கழிவு வெளியேறணும், திடக்கழிவு வெளியேறணும். இப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா படிப்படியாக கெட்டு போன சதை மட்டும் என்ன ஆகும், கரைய ஆரம்பிக்கும். என்னது? கெட்டு போன சதை. நல்ல சதை என்ன ஆகாது, அது கரையாது. ஏன் கரையல? அது ஏன் கரைய மாட்டேங்குது உடம்பு? அது உடலுக்கு இருக்கிறது தான் இயற்கையாவே. அப்ப இயற்கை வந்து ஒரு நாளும் நல்ல கெட்டு போனதுதான் ஏத்துது. உணவினால் கெட்டு போனது. ஏன்னா உணவு என்பது உடம்புக்கு அந்நிய பொருள். உணவு என்பது உடலுக்கு அந்நிய பொருள். அதனாலதான் நோய் உண்டாக்குது. ஆனா மனம் விரும்பும். மனம் எதை வேண்டாலும் விரும்பும். மனம் என்ன ஆகும், அவன் திங்கிறான்னா நான் திம்பேன். உடனே சொல்லிடுவாங்க, அவன் திங்கிறான் இல்ல நான் திம்பேன். அப்படித்தானே காரணம் சொல்றீங்க? காரணம் என்ன சொல்றீங்க? அவன் திங்கிறான் இல்ல நான் திம்பேன், அவனுக்கு வக்கு இல்லை நான் திம்பேன். ஏன்னா வகை வகையா திம்பேன். கையில காசு இருக்குது, பணம் இருக்குது, பிச்சை எடுத்து கூட திம்பேன். நீ யாரு கேட்கறது? அப்படித்தானே வருது. அதனால நோயற்ற வாழ்வு சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து இயற்கை ரகசியம். ஒரு மனிதன் வந்து 7ஆம் அறிவை பெற்று தாவரம் எப்படி தனக்கு தேவையான சக்தியை காற்றிலிருந்து எடுக்கிற மாதிரி நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக் கொள்கிறது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறினா மட்டும்தான் ரத்தத்தை காப்பாற்ற முடியும். வேற மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு ஒரு நாளும் யாரும் தப்பித்து போக முடியாது. மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு மருந்தை சாப்பிட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது, சாத்தியமே இல்லை. வெள்ளைக்காரன் தெளிவா சொல்லிட்டான். பிரிட்டிஷ்காரன் நோய் வந்துட்டு சாவு கெட்டின்ட்டான். நோய் வந்துட்டா எந்த நோயும் குணமாக்க முடியான்ட்டான். இந்த நோய் எதையும் சொல்லிட்டான். இது மட்டும் இல்ல, 51 வகையான முக்கியமான நோய்களுக்கு மருந்து இல்லை. மிகப்பெரிய நோய்களான புற்றுநோய், சக்கரை நோய் இதுக்கெல்லாம் மருந்து இல்லைங்க. ஆனா நம்ம எல்லாமே இங்க சாதாரணமா குணமாயிருது. எல்லாமே இங்க சாதாரணமா குணமாகிவிடுது. நம்ம என்ன பண்றோம், மனதுக்கு தான் வைத்தியம் பார்க்கறான், உடலுக்கு அல்ல. அவன் என்ன பண்றான், மனம் போனபடி தின்னு போட்டு உடலுக்கு வைத்தியம் பார்க்கறான். நாம என்ன பண்றோம்னா மனதுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும். முதல்ல மனதுக்கு பாடம் எடுக்கணும். அதனால இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அப்ப அந்த 4வது பார்த்தீங்கன்னா, இந்த கொழுப்பை கரைச்சி எடுக்கிற மாசக்கணக்காகும். முழுப்பட்டியும் போட முடியாது. அப்படி படிப்படியே செய்கின்ற பொழுது உங்கள் உடல் எடை வந்து முதல் கரைய ஆரம்பிக்கும். அப்படி கரையும் பொழுது எல்லா வகையான குற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எல்லாம் இன்னைக்கு வேணும்னா மாசத்துக்கு ஒருக்கு என்ன பண்ணாதுல பின்னாடி செய்முறை எப்படி செய்ய வேண்டும், அது எப்படி மருத்துவ ஆய்வு பண்ணணும். ஆனால் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடிப்படை ஒரு மருத்துவ ஆய்வு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன். இது சாதாரண விஷயம் அல்ல. அப்படித்தானே ஜெகன்? மருத்துவர் ஜெகன் வந்திருக்காரு. குமார் சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் காலம் எடுத்தாதான் அதை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும் முதல்ல. அதனால எடுத்தேன் கருத்து செய்ய முடியாது. குமார், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. நான் கிட்டத்தட்ட 10 months ஆகுதுல்ல சார், 10 மாசம் ஆகுது நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ஆச்சு 1 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இல்ல பரவாயில்ல. ஜூலை வந்தாதான் சார் இப்போ 1 வருஷம் ஆகுது. ஜூலைல தான். ஆமா ரைட், ஜூலை தான் நினைக்கிறேன்.
ஆமா ஆமா சத்தியமங்கலம் ஆமா ஆமா 10 10 மாசம் 10 மாசம் ஆச்சு. சரி 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 சரி, இதுதான் விஷயமே. அதனால ஒன்றும் கவலைப்பட ஆமா தேவையில்லை. 10 எந்த மாசம் நோயும் ஃபாலோ பண்ண கூட நல்லா இருக்கு சார் இப்போ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லது. ம். குமார சொல்ல வர்றீங்களா? குமார கவனிச்சிட்டு இருக்காரு. இல்லைங்கய்யா. குமாரும் குமாரும் கவனிச்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. குமார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து கவனிக்கிறாரு. திருவிழாச்சந்தர் இருக்காரா போயிட்டாரா? போயிட்டார். திருவிழாச்சந்தர் சிங்கப்பூர் அவர் எங்கேயே நடந்து போயிட்டு இருப்பாரு தெரியுது. எல்லாரும் நடைபயிற்சியில் தான் இருப்பாங்க. அவரும் அநேகமாக நடந்துட்டு தான் இருப்பாங்க. அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கவனிக்கிறாரு. இவர் வந்து ஸ்வீடன்ல இருந்து கவனிக்கிறாரு. நீங்க சேலத்துல இருந்து கவனிக்கிறீங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து கவனிக்கிறாரு. இப்படி எல்லாரும் கவனிக்கிறீங்க. இதை சிந்திச்சு பாருங்க. அந்த 71ஆம் பக்கம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வகையான குற்றங்கள் இப்படிதான் வெளியேறுது. ஆக இப்ப நம்ம வந்து புதுசா வந்தவங்களுக்காக சொல்லியிருக்கோம். இதே சந்தேகம் இருந்தா கேட்கலாம். குமார் சில செய்திகளை அனுப்பிச்சிருக்கீங்க, நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்தீங்களா? ம். சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. பாத்தீங்க. அந்த கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ண. ஒரு நிமிஷம் 8:34 இது நேரம் அதிகமாகி போச்சு. 2 நிமிஷம் பேசலாம். சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களா? கேளுங்க. ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? கேட்கலாம் கேட்கலாம் கேட்கலாம். இல்ல நீங்க இந்த நீர் மருத்துவம் சொல்றீங்கல்ல சார், இப்ப காலையில இருந்து தண்ணியா வந்து 50 ml 50 ml தான் குடிக்கணுங்களா? கடகடன்னு 1 லிட்டர் எல்லாம் குடிக்க கூடாது? அது இயற்கைக்கு முரணானது. அப்படி குடிக்க கூடாது. அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. அப்படி செய்யக்கூடாது. நீரை வந்து மருந்து மாதிரி தான் அருந்தணும். நீரை வந்து மருந்து மாதிரி அருந்தினா தான் அந்த உடம்பு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரத்தத்தில் போய் கலந்து 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 சிறுநீர் வழியாக கடுமையான துர்வாடையோடு அப்படியே மஞ்சளா வெளியேறும். அப்ப அந்த நீரை மருந்தாக இருந்து அப்படியே அந்த மஞ்சளா அதுதான் குடிய விஷம். முதல்ல வந்து சிறுநீரகம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க விஷம் பூரா சிறுநீர் மூலமே பெரும்பாலும் வெளியேறிடும். அந்த விஷம் உள்ள இருக்கிறதுனால எல்லாம் அதுக்காக என்ன பண்ண முடியும்? எங்கே யாரு சத்தம் கேக்குது? எங்க உங்களுதா செங்கோதைய? ஆமா ஆமா சார், கால் வந்து. அதனால எனக்கு இந்த வகுப்பு வந்து ஒரு 15 நிமிஷம் நடக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இது வகுப்புமே சாதாரண விஷயம் இல்லை. இது மருத்துவ வகுப்பு, மனம் சம்பந்தமான வகுப்பு. பெரும்பாலும் இது அமைதியான சூழ்நிலை கவனிக்கணும். அமைதி இல்லைன்னா நீங்க மறுபடியும் போயிட்டு கூட திரும்பி வரலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடக்கிறதுனால ஏதோ ஒரு வகுப்பு வந்து அமைதியா இருக்கணும். 20 நிமிஷம் தான் நடக்கும். அதனால அமைதியா இருக்கணும். அதனால வந்து வாட்ஸ்அப் கால் வந்துடுது, அதனால ஒண்ணும் பண்ண பரவாயில்ல. ஒன்றும் பரவாயில்ல. சரி சரி. அதனால நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க செய்திகளை பல முறை படியுங்க. அனுப்பிச்சிருக்க செய்தி வந்து இன்னொரு சந்தேகம், 6 மணிக்கு சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் தண்ணி தாக எடுத்தா குடிக்கலாமா சார்? தண்ணீர் அது மருந்து தான். தண்ணீரே நீங்க மருந்து மாதிரி அருந்தலாம். அதெல்லாம் எத்தனை தடவை அருந்தலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பொறுமையா நிதானமா குடிக்கணும். ஆமா, 20-30 ml மேல போகக்கூடாது. 40 ml இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அது இருந்தா போதும். அது இருந்து அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க தண்ணி போடணும். எப்பப்ப பசி வருதோ அப்பப்பெல்லாம் அது குடிச்சு பழகணும். பசிக்கு வந்து பசிக்கு என்பது மனம் விரும்புகிற உணவெல்லாம் கிடையாது. பசிக்கு வந்து தண்ணீரும் தூய காற்றும் தான். பசிக்கு வந்து தண்ணீரும் தூய காற்றும் தான். தூய காற்று உள்ள போனா தான் அது எல்லா வேலையும் செய்யும். ஆக்சிஜன் உங்க உடம்புல ஆக்சிஜனே கிடையாது. நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் 2 இருக்கணும். நைட்ரஜன் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும். இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே காத்துல இருக்குது. அது 2 உள்ள போகாதான பிரச்சனை உங்களுக்கு. புரியுதா? இது மட்டும் இல்ல, உடம்பு கெட்டு போனவும் தூக்கமும் வராது. என்னது? தூக்கமும் வராது. இப்ப நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல அதிகமானா நோய் சரியாகுமா சார்? நீங்க சொல்லி நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் பிளஸ் ஆக்சைடு இந்த ரெண்டுமே நம்ம உணவுல எடுத்துக்கிறது இல்லை. அது வந்து சுத்தத்துலதான் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் உள்ள ஏறும். அப்பதான் அவன் முதல்ல அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அப்பதான் வரும். நீங்க மனிதன் இப்ப சாப்பிடுகின்ற எதுலையுமே வந்து முழுக்க 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 அது தவறான உணவு. அது கரிமத்தாத அடிப்படையாக கொண்டது. அது பூரா ஆக்சிஜனே கிடையாத உணவு தான் சாப்பிட்டு இவன் வீணா செத்து போயிடுறான். ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக அவங்க 1000 ஆண்டு இருக்கிற பழக்கத்தை வச்சுக்கிறான். அவனுக்கு அந்த கெட்டு போயிடுறான். அவனுக்கு அந்த அறிவு வேலை செய்யறது இல்லை. அந்த போதைக்கு அடிமையாயிடுறான். உணவுங்கிற எல்லாரும் நானும் போதைக்கு அடிமையானவன் தான். எல்லாரும் போதைக்கு அடிமையான. அப்படித்தானே கேசவன்? ஆமாய்யா, எல்லாம் திங்கிற போதையிலேயே கிடக்குது. அவரும் பொறியாளர் தான். அவர் கட்டட பிஇ இன்ஜினியருங்க. அவர் வந்து ஓய்வு பெற்ற அரசு பொறியாளர் அவர். அதனால இதான் விஷயமே. அதனால ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நோயை குணமாக்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா பொறுமையும் மீதானம் இருக்கணும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எப்படி இருந்தாலும் 4:30 மணி வகுப்பு நடக்கும். 4:30 மணிக்கு வகுப்பு நடக்கும்.
4:30 மணிக்கு எழுந்தா அப்ப தண்ணி குடிக்கலாங்களா? தாராளமா குடிக்கலாமே, தாராளமா குடிக்கலாம். தண்ணீர் குடிக்கிறதுக்கு என்ன, தண்ணீர் மருந்து மாதிரி அருந்துட்டே இருக்கலாம். நீங்க எத்தனை மணி நேரம் வரைக்கும் இறங்க, 10 மணி வரைக்கும் நீரை மருந்து அருந்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 10 மணிக்கு மேல நீங்க சாப்பாடு உணவு வந்து ஆமா, எடுத்துக்கணும். உங்க 10 மணிக்கு மேல உங்க உணவு பழக்கம், உங்க உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். 10 மணிக்கு மேல உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். காலையில அப்ப 10 மணின்னு சொல்றீங்களா சார்? 10 மணிக்கு வச்சுக்கலாம். 10 மணி எந்த அளவுக்கு இருக்க முடியும் அந்த அளவுக்கு. 10 மணிக்கு ஒரு சுமார் ஒரு எல்லை சொல்றேன். 10 மணி வரைக்கும் நீங்க மருந்தா இருந்தலாம். அப்ப என்ன ஆகும்? அப்ப கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீர்ப்பயிற்சி செய்யறப்ப மஞ்சளா நாற்றத்தோடு வெளியே போகும். சகிக்க முடியாத நாட்டத்தோடு வெளியே போகும். என்னது? ம். அப்புறம் தெரியும் உங்களுடைய உங்களோட வயதுல 45 வருஷம் பண்ண தப்பெல்லாம் உள்ள இருக்குது. நீங்க நல்லவரா இப்போ இருக்கலாம், ஆனா அவங்க நல்லவரா இருக்கிறத பத்தி பிரச்சனையே இல்லை. ஆரோக்கியம் உள்ளவரா இருக்குன்னா அது கிடையாது. நல்லவரா இருக்கிறத பத்தி கவலையே கிடையாது. ஆனால் ஆரோக்கியம் உள்ளவரா இருந்தா இந்தியாவுல ஒரு பயலும் கிடையாது. இந்தியாவுல ஒருத்தரும் கிடையாது. இந்த பயிற்சி பெறவங்க தான் ஆரோக்கியத்தை நோக்கி வர முடியும். இது பரிணாம சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது, மனதை அடிப்படையாக கொண்டது. மனம் எழுப்புற கேள்விகளுக்கு அறிவு ரீதியா பதில் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றோம். ஒன்றும் இது வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. ஏற்கனவே பழைய பயிற்சி முறை தான். என்ன இடைவெளி 2000 ஆண்டு ஆயிடுச்சு. 2000 ஆண்டு ஆயிடுச்சு. அதுதான் நாங்களே பல்வேறு உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க தான். அப்ப இந்த கெட்டு போன சதையை கரைச்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 1 வருஷம் ஆகுது. தத்துவத்தை புரியாம யார் செஞ்சாலும் தோல்வியில் தான் முடிவாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஓடிடுவாங்க. யாரும் நிலைச்சு நிற்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மனம் வந்து அவங்களுக்கு எடுத்தோடனே அது வேலை செய்யாது. அவசரப்பட்டு முடிவெடுக்கும். அப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து போறவங்களும் துன்பத்துல மாட்டி சீரழிஞ்சுதான் போவாங்க. யாரும் தப்பிக்க முடியாது. 10 மணிக்கு மேல தேங்காய் பால்லாம் எடுக்கலாமா சார்? தேங்காய் பால், பூசணிக்காய் சாறு. அது வேணும்னா நீங்க அதுக்கு பேசாம சை உணவே தின்னுட்டு போலாமே. அது என்ன தேங்காய் பால் மாங்காய் பால் பேசாம சை உணவு தின்று, அது என்ன தேங்காய் பால், அதுல எல்லாம் எந்த சிறப்பும் கிடையாது. அதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எந்த சிறப்பும் கிடையாது. நீங்க சை உணவு திருட்டு போக வேண்டியது. அது என்ன தேங்காய் பால் மாங்காய் பால், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேணா மாங்காய் வேவிச்சு சாப்பிடலாம். தேங்காய் பால் சாப்பிடறாலும் ஆரோக்கியம் வருமா? யார் சொன்னாங்க தேங்காய் பால் ஆரோக்கியம் வந்து? உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது உங்களுக்கு? இல்ல சொன்னாங்க தேங்காய் பால் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்பு. என்னதில்ல, யாரும் நிரூபிச்சு காட்டுங்க. புற்றுநோய் கொடுத்து காட்டுங்க. புற்றுநோய்க்கு தேங்காய் பால் சாப்பிட்டு நிரூபிச்சு. புற்றுநோயோ சக்கரை நோய் எதுவோ நோயை பத்தி நோயினா ஒண்ணுதான். இதுல நோயினா ரத்தம் கெட்டு போனா என்ன வேணாலும் வரலாம். உங்க கொழுப்பு நிறைய இருக்கு. கொழுப்பு உள்ள தங்கிட்டாவே எந்த நோய் வேண்டாம் வரலாம். கொழுப்பு உள்ள தங்கிட்டாவே ஏன்னா அசிடிட்டியா மாறி அமிலமா மாறியாச்சு. என்னவா மாறியாச்சு? ஒன்னா அமிலத்தன்மையா மாறிடும், அல்லது காரத்தை அல்கலினா மாறிடும், அல்லது ஆசிட்டா மாறிடும். அல்கலினா மாறினாலும் ஆபத்து, ஏசிட்டாமா. இப்ப நியூட்ரல் பாடி உங்களுக்கு வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். உங்க உண்மையான எடை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த உண்மையான எடை வந்தாதான் சுத்தமான உடல் வரும். உங்களுக்கு உண்மையான எடை இப்ப கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையான எடையே கிடையாது. இப்போ என்றது உண்மையான எடை வந்து பார்த்தீங்கன்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி 78 கிலோ இருந்தேன். இப்போ என்ற உண்மையான எடை வந்து 58 கிலோ. எனக்கு இந்த பசி தாக்கம் மறந்தாச்சு. நான் விரும்பினா உணவு எடுப்பேன், இல்லைன்னா பேசாம அமைதியா இருப்பேன். பசி தாகம் எனக்கு வராது, மயக்கம் வராது. எனக்கு 24 மணி நேரம் எனர்ஜி உள்ள இறங்கிட்டே இருக்கும். எப்படி தாவரம் வந்து பகல் 12 மணி நேரம் எனர்ஜி எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி நான் வந்து தாவரத்திலிருந்து தோன்றி மாறி இருக்கேன். பல கோடி ஆண்டாக நான் மாறி மனிதனாக மாறி இருக்கேன். நான் தாவரத்தை புரிந்து கொண்டேன். நான் வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதை புரிந்து கொண்டேன். நீண்ட காலம் வாழ்வதற்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பிறருக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக நான் வச்சுட்டு இருக்கிறேன். இது என்னுடைய புத்தகம் கிடையாது. இதனால நான் நன்மை பெற்றதுனால உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றேன். அதனால நான் வந்து இப்படித்தான், அவ்வளவுதான். இதுல வந்து பெருசா இது தானாவே உடம்பு மருத்துவரை மாறிக்கும் தானாவே. அதனால இயற்கை என்ன பண்ணுதுன்னா, உணவில் வைக்காம ஆற்றல் வச்சு, ஆற்றல் என்பது வேறு, இயற்கை என்பது. இயற்கை உணவு, நீங்க இயற்கை உணவை பத்தி பேசுறீங்க, நான் இயற்கை ஆற்றலை பத்தி பேசுறேன். ஆற்றல் வேறு, உணவு தீர்ந்து போயிடும், ஆற்றல் தீராது. அதனால நீங்க சாதாரண உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம். நல்ல காய்கறி வச்சு, ஏதோ ஒரு காய்கறி வச்சு, கொஞ்சம் சைவ சோறு வச்சு, உங்களுக்கு என்ன சோறு பிடிக்குமோ வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த தொண்டை கிழக்கிற விஷயம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் புத்தகத்தை வாங்கி பல முறை படிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணணும். இது சந்தேகத்தை கேட்டு வச்சுக்கோங்க. சந்தேகத்தை கேட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கே சொல்றாங்கன்னா சொல்லித்தர மாட்டேன். இதெல்லாம் சொல்லித்தரதுன்னு சாதா கடுமையான விதிகள் இருக்கு. என்னது? ஒரு நோயை உலகத்துல நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறத போய் குணமாக்குறது சாதாரண விஷயமா? வெள்ளைக்காரனை எதிர்க்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. வெள்ளைக்காரன் எதிர்க்கணும்னா அதுக்கு அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும். நாம் அறுவை சிகிச்சை வச்சே குணமாக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் முடியாதுன்ட்டு. அறுவை சிகிச்சை பண்ணாலும் குணமாக்க, அது
எந்த சக்கரை நோயும் குணமாக்க முடியும், எந்த நோயும் குணமாக்க முடியாது. சிறு பகுதியை அறுக்கலாம், ஒட்டலாம், அவ்வளவுதான். மற்றபடிக்கு நோயை குணமாக்குற வரல. அவனே எழுதிட்டான், நோயை குணமாக்க முடியாது, நோயை குணமாக்க முடியாது. அது வியாபாரம் ஆயிடுச்சு. அது ஒன்றும் அதுல வியாபாரம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க காய்கறிக்கு போனீங்க, நீங்க வந்து உணவு கடைக்கு போனா அதை தின்னு இதை தின்னு தான் சொல்லுவான். இது வேண்டாம்னு எவ்வளவு சொல்ல மாட்டேன். பேக்கரிக்கு போனா நிறைய வாங்கி தின்னு தான் சொல்லுவான். தேங்காய் கடைக்கு போனா தேங்காய் வாங்கி தின்னு தான் சொல்லுவான். பால் கடைக்கு போனா பால் நல்ல லிட்டர் லிட்டரா வாங்கி வாங்கி குடின்னு தான் சொல்லுவான். தயிர் கடைக்கு போனா நிறைய தயிர் தின்னுங்க, நம்ம அருமை இருந்தா அதைத்தான் சொல்லுவான். அதுல வியாபாரம். ம் ம் வியாபாரம். வாங்க வாங்க கூப்பிடுறான் இல்லையா, வாங்க 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 டங்க 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 டங்கன்னு அடிச்சு கூப்பிடுறான் இல்லையா, வா 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 எல்லாம் ரெடியா இருக்குது, வா வான்னு கூப்பிடுறானே இல்லையா. அப்ப கூப்பிட நமக்கு நல்ல கையில காசு இருந்ததுன்னா போய் நொறுக்கு நொறுக்கு நொறுக்க வேண்டியதுதான். கையில காசு இருந்ததுன்னா நொறுக்கிட்டு வயிற்றை தின்னு போட்டு வயிற்றை போட்டுட்டு வர வேண்டியதுதான். தின்னு போட்டு அப்புறம் எல்லாம் வெடிக்கு போகாம ஒண்ணுக்கு போகாம அப்படியே அடைச்சு கடைசியில வெள்ளைக்காரன்ட்ட போய் சிக்கிக்கிறான். எங்க போய் சிக்கிக்கிறான்? மருந்துங்கிற ஏமான்ட்ட போய் சிக்கிக்கிறான். அவன் என்ன பண்ற, பஞ்சர் பார்த்துட்டு ஆளை முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். மருந்தை சாப்பிட்டு யாரும் தப்பிக்க முடியாது, மருந்தை சாப்பிட்டு யாரும் விடுதலை பெறவும் முடியாது. அவன் சொல்லும் போல சொல்லிடுவான், சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடுன்னு சொல்லிடுவான். அப்படித்தானே? ஆமாங்க. நம்ம சாகிற வரைக்கும் உணவு சாப்பிட்றான், அவன் சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் இதுக்கட வம்பு நான் சொல்லிட்டான். அதாவது நீங்க பசின்னு வந்துட்டாவே, பசிங்கிற உணர்வு வந்துட்டாவே செல் டேமேஜ் ஆகுதுங்கிறான். என்னது? செல் டேமேஜ் ஆயிருது. அதனால இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற வரைக்கும் திரும்ப சாகுங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் பசியை எதிர்ப்பது தான் நாங்க பரிணாம அறிவியல். பசி எதிர்க்க வேண்டும் அப்படிங்கறத விஷயமே. யாரு எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அதான் எதிர்த்தல்னு எடுத்தான். உண்மையை புரிஞ்சு எதிர்க்க ஆரம்பிக்கணும். பசியவே எதிர்த்தா தான் பிறவி நோய். அதான் உங்களுக்கு, அதுதானே நீங்க திங்கிறீங்க, அதுதானே. அப்புறம் ருசி வேற வந்துடுது. ருசிங்கிறது 5ஆம் அறிவு, நாளைக்கு நான் பேசுறதெல்லாம். ஆக ருசிக்கு மாட்டிக்க. ருசிங்கிறது சாதாரண 5ஆம் அறிவில் வந்தது. குழந்தையா இருக்கிறப்ப அந்த ருசி நாம வந்துச்சு. அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு வருது, பகுத்தறிவு. ஆனா பகுத்தறிவு யாரும் பயன்படுத்த மாட்டோம். வாய் ருசிக்க மட்டும் பயன்படும். நல்ல போண்டா ருசியா இருந்தா 8 போண்டா அடிக்கிறோமா இல்லையா? அது புது புது வகையான டிஃபன்கள் எல்லாம் வந்துடுது. அதுக்கு தான் கண்டுபிடிச்சு விடுறான். அப்ப திங்க நான் என்ன கொழுப்பு ஏறி இடைவெளி இல்லாம திங்கிறது. என்னது? கிடைக்கிற வரைக்கும் இடைவெளி இல்லாம திங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா கொழுப்பு ஏறிக்குது. ஏன் உடம்பு பெருக்கணும்? திங்கறதுனால வெளியே போகணும். ஏன் உடம்பு ஏறிட்டே போகுது? தின்னா வெடிக்கு போகணும் இல்ல. எல்லா நாயும் பாருங்க இழைச்சிருக்கும், பூனை பாருங்க, எல்லா விலங்குகளும் பறவை எல்லாம் இழைச்சித்தானே இருக்குது. எதுவுமே கொடுத்த பறவை பார்க்கவே முடியாதே. அதே நாட்டு நாயெல்லாம் பாருங்க அப்படி வயிறே இருக்காது. கோம்பை நாயை பாருங்க வயிறே இருக்காது. சிங்கம் புலி சிறுத்தை பாருங்க, சிறுத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறே இருக்காது. ஏங்க நம்மளது மட்டும் எங்க வயிறு பானையாட்டம் மாறுது? கொழுப்பு தின்னு 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 பெருத்து போகுது. அப்ப நமக்கு என்ன ஆணவம் வந்துடுது. காசு இருக்கிற ஆணவம், ருசிங்கிற ஆணவம். இது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப மண்டையில் இருக்கிற சரக்கெல்லாம் தட்டி வெளியே எடுத்தா தான் புரியும். தட்டுன்னு தட்டுவோம். ஒரு வருஷத்துக்கு தட்டுறதுன்னு தட்டுக்கண்டு பொழுது அப்பதான் இந்த மண்டை பைத்தியம் தீரும். அப்புறம்தான் இது இறங்கும். ஆக நம்ம படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்து விட்டு உணவு எப்படி செலவாதுன்னு கவனிக்கணும். சொல்லி முடிக்கிறேன். படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இந்த உடம்பு நாம் சாப்பிட்ற உணவை எப்படி செலவு பண்ணுதுன்னு பார்த்தா, இன்னும் திடக்கழிவுகள் வெளியே போயிடுது, இன்னும் திரவமாக வெளியே போகுது. காலையில் இரவு படுத்து தூங்குறப்ப விஷமாக நாக்கில் வந்து படியுது. அதைத்தான் நீர் பயிற்சி செய்து காய்கறியின் மூலமாக தொண்டைக்கு இருக்கிற விஷத்தை வந்து பெருங்குடலுக்கு கொண்டுட்டு போகணும். 4வது கொழுப்பாக மாறி பல பாகங்கள் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அது மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகு சுத்தமாகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு இயற்கை சக்தியில் வாழுது என்றதை பேசிக்கலாம். மீண்டும் காலையில் 4:30 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி.